தலைப்பு மீண்டும் ஜீவனோடு. பாகம் 1, பக்கம் 122, அத்தியாயம் 7, ஆதார வசனம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ரெபேக்காள் தூக்கத்திலிருந்து விழித்தாள். ஆனாலும் முழுமையாக புத்துணர்ச்சி அடையவில்லை. லெவ்விற்கு எதிரான அவளுடைய தவறை ஒப்புக்கொள்ள வேண்டியதின் அவசியத்தை குறித்த சிந்தனையிலும் மற்றும் ஜெபத்திலும் மாலை பொழுதை செலவழித்திருந்தாள். லெவ் அன்பு மிக்கவன்தான். ஆனாலும் இதை சமாளிப்பதற்கு அவனுக்கு கடினமாக இருக்கலாம். ரூபனுடனான மோதலை சமாளிப்பதற்கு எடுத்த முயற்சியே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது அவளுடைய கடந்த கால தவறையும் அவன் எதிர்கொள்ள வேண்டும். இருவரும் இணைந்திருந்த அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையில் அவளுடைய கருக்கலைப்பு குறித்து அவனிடம் சொல்வதை ரெபேக்காள் வேண்டுமென்றே தவிர்த்திருந்தாள். அதை சொல்வதற்கான தைரியம் அவளுக்கு இருக்கவில்லை. அதை அப்படியே விட்டுவிட்டாள். அது தானாகவே மறந்து போய்விடும் என்று எண்ணினாள். அவள் தற்போதும் அவனிடம் சொல்ல தயங்கினாள். ஏனென்றால் அவளுடைய கடந்த கால பாவத்தை ஒப்புக்கொள்ள அவளுக்கு இன்னும் தைரியம் வரவில்லை. ரெபேக்காள் தன் தோட்டத்தின் நடுவில் கூடையை கையில் பிடித்தவாறு நின்று பெருமூச்சு விட்டாள். தரையில் இருந்த புல்லின் குளிர்ச்சி அவளது பாதத்தை தழுவியது. அவள் வெள்ளி படர்ந்த கிளைகளை கண்டு பழுத்த ஏதேனின் பழங்களை பிரமிப்புடன் பார்த்தாள். அவளது தோட்டத்து மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட உணவு அவளுடைய சிருஷ்டிகருக்கு தான் நன்றி கடன் பட்டுள்ளதையும் மேலும் அவருடைய தொடர்ச்சியான பராமரிப்பு மற்றும் ஞானத்தையும் நினைவூட்டியது. ஏதேனின் மரங்கள் தேவன் மற்றும் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சியாக இருந்தன. மனிதனின் பசியை முழுமையாக திருப்திப்படுத்தும் ஜீவனளிக்கும் ஊட்டச்சத்தை அளிப்பதன் மூலம் படிப்படியாக நீடித்த பலத்துடன் உடலின் ஆற்றல் சமநிலை பெறும். அதனால் ஆரோக்கியம் மற்றும் சீரான சிந்தனை அனைவருக்கும் கிடைக்கும். அவள் பழத்தோட்டத்தில் நேரம் செலவழிப்பதில் சோர்வடைந்ததே இல்லை. செடிகள் மற்றும் அவைகளை வளர்ப்பதன் மீதான அவளது விருப்பமானது அவளுடைய பெற்றோர்களான பெஞ்சமின் மற்றும் தெபோரால் ஒபதியாவால் பரம்பரையாக வந்ததாகும். தோட்டக்கலையின் மீது அவர்களுக்கு இருந்த இயற்கையான திறமையை இந்த புதிய பூமியில் மேம்படுத்தி கொண்டனர். மேலும் அவர்களின் சேவைகள் ஏதேன் பழத்தினை புசித்த அனைவராலும் அறியப்பட்டு பாராட்டு பெற்றது. உலகமெங்கும் உள்ள பெரிய அளவிலான தோப்புகளுக்கு ஏதேன் மரங்களை ஏற்றுமதி செய்வதற்கு பொறுப்பாளர்களாக அவர்கள் இருந்தனர். ரெபேக்காள் மற்றும் மனுக்குல குடும்பம் மீது அவர்களுக்கிருந்த அன்பினை ஏதேன் மரங்கள் மூலம் வெளிப்படுத்தினர். தேவனே, இந்த நாள் நான் லெவ்வுடன் அனைத்தையும் சொல்வதற்கு நீங்கள் ஏற்படுத்திய நாளாக இருக்கிறது. எனக்கு பயமாய் இருக்கிறது. ஆனாலும் நான் கண்டிப்பாக சரியானதை செய்ய வேண்டும் என்று அவள் மென்மையாக பேசியவாறு தன் தோட்ட கூடையிலிருந்த சிறிய அறுவடையிலிருந்து ஓர் இனிப்பான பழத்தை கடித்தாள். இதுதான் சரியான நாள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்த நாளின் காலை வழிபாட்டின் போது ரெபேக்காள் லெவ்வை உன்னிப்பாக கவனித்தாள். அவன் வித்தியாசமாக தெரிந்தான். சங்கீதத்திலிருந்து வழிநடத்துபவர் வாசித்த போது அவள் அவனது முகபாவங்களை கவனித்தாள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். வித்தியாசமான அனுபவங்களினாலும் தான் பெற்றிருந்த புதிய ஜீவனினாலும் நிறைந்திருந்த லெவ் தன் முகத்தை பரலோகத்திற்கு ஏறெடுத்து கண்களை மூடி புன்னகைத்தான். ரெபேக்காளின் இதய துடிப்பு வேகமானது. அவளும் புன்னகைத்தாள். அவன் மேசியாவுடன் சமாதானத்துடன் இருப்பதை அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள். ஆராதனை முடிந்தது. மிகவும் அருமையான ஆராதனையாக இருந்ததல்லவா என்று கூறி லெவ் விளையாட்டுத்தனமாக ஆலனின் முடியை கலைத்தான். லெவ்விடம் முன்பிருந்த தடுமாற்றம் இப்போது இல்லாததைக் கண்டு ஆமாம் அப்பா என்று பதிலளித்து குழப்பத்துடன் தனது தந்தையை ஆலன் பார்த்தான். இந்த புதிய பூமியின் பணிகளை செய்வதற்கான 7 நாள் பயிற்சி திட்டத்தை மகிழ்வோடு அனுபவிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் தானே. நான் இப்போது 4ஆம் நாளில் இருக்கிறேன். ஆனாலும் நான் இதுவரையிலும் எந்த வேலையையும் செய்ய ஆரம்பிக்கவில்லை என்ற குற்ற உணர்வு உள்ளது. இன்னும்
எந்த ஒரு வேலையையும் நான் செய்யாததால் எனது கைகள் அழுக்கடையவில்லை. செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. நானும் என் பங்கை செய்ய விரும்புகிறேன். எனது பெற்றோர்களுக்காக வீடு கட்ட வேண்டும். பிறகு என்னவென்று யாருக்கு தெரியும்? கற்றுக்கொள்வதற்கான படிப்புகளும் மற்றும் பயிற்சி தேவைப்படும் விலங்குகளும் உள்ளன என்று லெவ் கூறினான். ரெபேக்காள் தனது கையை லெவ்வின் வாயில் வைத்து மூடினாள். மெதுவாக லெவ், ஏதேனின் பழம் கண்டிப்பாக வேலை செய்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜேக் மற்றும் ரேச்சலோடு இணைந்து இந்த நாளை திட்டமிடலாம். வழிபாட்டு கூட்டத்திற்கு வெளியே இருந்து ரெபேக்காளை நோக்கி கையசைத்த ஜேக் மற்றும் ரேச்சலை சுட்டிக்காட்டினாள். லெவ்வும் ஆலனும் அவர்களை நோக்கி நடந்தனர். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வீட்டை நோக்கி நடந்தனர். ஆலன் தன் தொண்டையை கனைத்து, உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது என்றான். தொழிற்சாலைகளை கட்டுவதற்கும் நிலத்தை அளவிடுவதற்கும் மரங்களை நடவு செய்வதற்கும் வீடுகளை அமைப்பதற்கும் முற்பிதாக்களுக்கு சில தன்னார்வலர்கள் தேவைப்படுகின்றனர். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் ஏற்கனவே செய்திருப்பதால் இந்த பணிக்கு நான் தகுதியானவன் என்று கூறி ஆப்பிரிக்காவின் கானாவுக்கு செல்லும்படி முற்பிதாக்களில் ஒருவரான ஏனோக்கு என்னிடம் கேட்டுள்ளார் என்றான். லெவ் தனது மகனை பார்த்து பெருமிதத்துடன் முதுகில் தட்டினான். இப்பொழுதுதான் நாம் இருவரும் சந்தித்துக் கொண்டோம். அதற்குள் நீ செல்கிறாய். நம்மால் ஒன்றாக இருக்க முடியாது. ஆனாலும் நீ ஒரு நல்ல நோக்கத்துடன் தொலைதூர இடத்திற்கு செல்கிறாய் ஆலன். நான் எனது படிப்பில் கடினமாக உழைத்து நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டால் ஒருவேளை நானும் உன்னோடு சேர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது. நீ ஓர் அதிர்ஷ்டசாலி இளைஞன் ஆலன் என்று லெவ் பாராட்டினான். பாம்புகள் பற்றிய கவலை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த வேலை வாய்ப்பை பற்றி நான் உற்சாகமாக உணர்கிறேன். ஆனால் அந்த கொடிய விஷமுள்ள பாம்புகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். மாம்பா பாம்புகள் ஓடுவதில் அவற்றை விஞ்ச முடியாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். எதுவுமே நம்மை காயப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்று கிறிஸ்து கூறியிருப்பது விலங்குகள் உலகத்தையும் உள்ளடக்கும் என்று நான் நம்புகிறேன் என ஆலன் கூறினான். ஆனியின் வகுப்புகள் முடிந்தவுடன் அவளும் உன்னுடன் இணைந்து கொள்ள விரும்புவாள் என்று நான் எண்ணுகிறேன். ஆலன், அவளுக்கு எப்போதும் பாம்புகள் பிடிக்கும் என்று ஜேக் கூறினான். அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டிடம் கட்டுவதிலும் மற்றும் நிலப்பரப்பளவை ஆய்வு செய்வதிலும் அனுபவம் இருந்தால் அவளும் நமது வெளிநாட்டு சேவைகளில் சேருவதற்கு தயாராக இருந்திருப்பாள். எப்பொழுதும் விலங்குகளை இயல்பாக கையாளும் அவளது திறனும் எனக்கு தெரியும் என்று ஆலன் ஆனியை பற்றி கூறினான். காலை உணவிற்கு பின்பு ஜேக் தன்னார்வ தொண்டு செய்யும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு நடந்து செல்ல அவர்கள் முடிவு செய்தனர். ஜேக் சிறிய குழுவை முதலில் தனது துறைக்கு அழைத்து சென்றான். கணினி அறிவியல் எவ்வளவு முன்னேறியிருக்கிறது என்பதை பார்த்து லெவ் ஆச்சரியப்பட்டான். கணினிகள் இன்னும் சிறியதாகவும் வேகமானதாகவும் மற்றும் மிகவும் நிலையானதாகவும் உள்ளன. அவைகள் இனி ஒருபோதும் செயலிழக்காது என்று ஜேக் கூறினான். நீங்கள் எப்படியாவது இந்த ஏதேன் பழத்தை கணினியின் தாய் பலகைக்குள், அதாவது கணினியின் மதர் போர்டிற்குள் போட்டு விடுவீர்கள் தானே? இந்த கணினிகள் பழைய உலகத்தின் நோய்களை எதிர்க்கும் சக்தி கொண்டவைகள் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறி லெவ் சிரித்தான். உங்களது யோசனை சரிதான், ஆனால் மிக சரியானது அல்ல அப்பா. கணினி வைரஸ்கள் மற்றும் திருடுபவர்கள் ஹேக்கர்கள் இங்கு இல்லை என்று ஆலன் கூறினான். இத்தகைய முன்னேற்றங்களை உங்களால் நம்ப முடியாது. லெவ் தூசியில்லாத மற்றும் வெப்பநிலை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஓர் அறையின் ஜன்னலை ஜேக் சுட்டிக்காட்டினான். வரிசையிலிருந்து வரும் சிப்பை சிறு மின்னணு உபகரணத்தை வடிவமைக்க நான் உதவுகிறேன். இவற்றில் பல கணினிகள் ஆலனுடன் கானாவுக்கு அனுப்பப்படுகின்றன என்று ஜேக் கூறினான். இன்னும் ஒரு வருஷத்தில் கானா நாடே தங்களுக்கு தேவையான கணினியை சொந்தமாக உற்பத்தி செய்து கொள்ளும். ஆலன் தனது தந்தை நம்ப முடியாமல் புருவங்களை உயர்த்துவதை பார்த்தான். உண்மையாக அப்பா, தேசமானது முற்பிதாக்களின் அதிகாரத்தின் கீழ் வரும்போது முன்னேற்றங்கள் விரைவாக நடக்கிறது. உலகெங்கிலும் இன்னும் இருக்கும் வறுமையானது அவர்கள் ஏதேன் பழத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் அடிப்படை கட்டிட திறன்கள் கற்றுக்கொண்ட பின்பும் எளிதாக மாற்றப்படும். தேசங்கள் முற்பிதாக்களின் அதிகாரத்தின் கீழ் வருவதற்கு முன்வராததே முக்கிய தடையாக உள்ளது என்று ஆலன் கூறினான். முற்பிதாக்களின் அதிகாரத்தின் கீழ் வருவதற்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனை?
நாடுகள் தங்களது ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு ஏதேன் பழம் மட்டுமே போதுமானதோர் காரணமாக இருக்கவில்லையா என்று லெவ் கேட்டான். சில நாடுகள் உண்மையில் இஸ்ரேலிடம் உதவி பெற தயங்குகின்றன. பழைய உலகின் தப்பெண்ணங்களும் பெருமையும் இன்னும் உள்ளது என்று ரேச்சல் கூறினாள். மேசியாவின் திட்டங்கள் தோல்வியடையவோ அல்லது ஏமாற்றம் அடையவோ செய்யாது என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நிலவரத்தை பார்த்தால் சிக்கலான மற்றும் சவாலான காரியமாக இருப்பது போல் லெவ்விற்கு தோன்றியது. தொழிற்சாலையின் இயங்கு திறமையால் அந்த பகுதிக்கு தேவையான கணினி மற்றும் வீட்டிற்கு தேவையான அனைத்து மின்னணு உபகரணங்களையும் எளிதாக வழங்க முடிகிறது. அடுத்தடுத்து வரும் மற்ற நாடுகளுக்கும் உபகரணங்களை அனுப்ப முடியும் என்பதையும், இன்னும் 3 ஆண்டுகளில் உலகம் முழுவதற்கும் தேவையானவைகள் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் ஜேக் தெரிவித்தான். இந்த தொழிற்சாலைக்கான தானியங்கி கருவிகள் வடக்கே உள்ள ஓர் ஆலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பல தொழிற்சாலைகளை அமைக்க தேவையான அனைத்து பொருட்களும் அடுத்த வாரம் கானாவிற்கு சென்றடையும். இது போன்ற ஒரு தொழிற்சாலை கானாவில் முழு திறனில் செயல்படுவதற்கு 1 வருடம் ஆகும். ஆலன் அவற்றை அமைக்க உதவுவான். மேலும் அவற்றை இயக்கவும் பராமரிக்கவும் மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று ஜேக் தொடர்ந்து விளக்கினான். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று லெவ் தனது கருத்தினை தெரிவித்தான். உயிர்த்தெழுப்பப்பட்டவர்களுக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் இவ்வாழ்க்கைக்கு தேவையானவைகளை கொடுப்பது எளிதான காரியம்தான். மக்கள் தங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்வதும் கல்லான இருதயம் சதையாக மாறுவதுமே உண்மையான சவாலாக இருக்கும் என்று லெவ் கூறினான். எபிரேய மொழி என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் முந்தைய நாளில் தனது கட்டுப்பாட்டை இழந்து ரூபனிடம் கோபம் கொண்டதை நினைத்து முகம் சிவந்தான். இருதய மாற்றம் என்பது உண்மையாகவே ஒரு சவாலாகத்தான் இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவன் தனது சங்கடத்திலிருந்து கவனத்தை திசை திருப்ப, நீங்கள் மொழி பிரச்சனையை எப்படி சமாளிப்பீர்கள் என்று ஆலனிடம் வேகமாக கேட்டான். ஆரம்பத்தில் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை. ஏதேன் பழத்தின் காரணமாக நான் பெற்றிருக்கும் துல்லியமான ஞாபக திறனுக்கு நன்றி. என்னாலும் அவர்களது மொழியை சுலபமாக கற்றுக்கொள்ள முடிந்தது. மேலும் அவர்களும் எளிதாக படிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட நவீன எழுத்துக்களையும் அரபிக் எண்களையும் மற்றும் பின்ன முறைமைகளையும் டெசிமல் எண்களையும் கொண்ட நவீனமயமாக்கப்பட்ட எபிரேய பதிப்பை கானாவாசிகள் கற்றுக்கொள்ளுவார்கள் என்று ஆலன் விளக்கினான். எபிரேய மொழியா? அனைத்து நாடுகளும் எபிரேய மொழியை கற்கின்றனவா? இராணுவ வீரர்கள் அணிவகுத்து வருவதைப் போல் ஹிட்லர் வந்து நின்று தன் குதிகால்களை தரையில் ஓங்கி அடித்து ஓசை எழுப்பி எபிரேய மொழியை பேச முயற்சிப்பதை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. தான் கேலியாக கூறியது சூழ்நிலைக்கு பொருத்தமற்றதாக இருப்பதைக் கண்டு தன் பேச்சினை திசை மாற்றும்படி, ஏதாவது சாப்பிடுவோமா, சாப்பிடும் நேரம் வந்துவிட்டதே என்று லெவ் கேட்டான். திருமதி மில்லி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ்வும் அவனது குடும்பத்தினரும் மேஜையில் இருந்த நண்பர்களுக்கிடையே நடந்து கொண்டிருந்த கலகலப்பான கலந்துரையாடலில் இணைந்தனர். எனக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு நான் தற்கொலை செய்து கொண்டேன் என்று ஒரு பெண்மணி வெளிப்படையாக பேசினாள். எனக்கு குழந்தை இல்லாததால் மிகுந்த மனசோர்வடைந்து இருந்தேன். என் கணவரும் அவருடைய குடும்பமும் என்னை வெறுத்தனர். என் கணவர் ஓர் இளம் பெண்ணிற்காக என்னை கைவிட்டு விட்டார். முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தியினாலும் தோல்வியினாலும் எதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனது 2வது கணவரையும் நான் புரிந்து கொள்ளவில்லை. என்னால் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவைத்தான் எடுக்க முடிந்தது என்று அப்பெண் கூறினாள். அந்த பெண்ணிடமிருந்து வெளிப்பட்ட உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கண்ட லெவ், ஆனால் நீங்கள் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே செல்வி, திருமதி என்றவாறே லெவ் வார்த்தைகளுக்காக தடுமாறினான். ஏனென்றால் நான் இப்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பெயர் மில்லி என்று கூறி அந்த இளம் பெண் சிரித்தாள். நீங்கள் திரு என்று அவன் பெயரை அறியும் பொருட்டு கேட்டாள். நான் திரு ஆரோன், திரு லெவ் ஆரோன் என்று கூறி லெவ் சிரித்தான். நான் உயிர்த்தெழுந்தவுடன் எனக்கு தெரியாத சிலர் எனக்கு உதவினார்கள். மேலும் எனக்கு முற்பிதாக்களில் ஒருவரான அன்னாள் அறிமுகமானார். அவரும் என்னை போலவே குழந்தை என்று இருந்தார்.
அன்னாளின் கணவனின் இரண்டாவது மனைவி நிறைய பிள்ளைகளை பெற்றிருந்ததின் நிமித்தம் மற்றவரின் துன்பத்தை மகிழ்வோடு நோக்கும் அவளின் குணத்தால் உண்டான துயரத்தையும் அன்னாள் அனுபவித்திருந்தாள். என்னைப் போலவே அவரும் அனைத்து அனுபவங்களையும் பெற்றிருந்ததால் எனது மனசோர்விலிருந்து அவர் என்னை மீட்டெடுத்தார். இப்போது நான் என் இதயத்தில் மேசியாவோடு சமாதானம் கொண்டிருக்கிறேன். நான் இதுவரை அறியாத பலத்தையும் மகிழ்ச்சியையும் காண்கிறேன். மேலும் மேசியா அன்னாளை ஆசிர்வதித்ததைப் போலவே என்னையும் ஆசிர்வதித்தார். இப்பொழுது பிராங்கும் நானும் முற்பிதாக்களின் கீழ் வந்த அதிகம் அறியப்படாத தேசத்திலிருந்து வாலிப வயதிலேயே குழந்தையை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணால் தத்து கொடுக்கப்பட்ட குழந்தையை வளர்க்கிறோம். மில்லி மீண்டும் சிரித்தாள். நான் இந்த குழந்தையை முழு மனதுடன் நேசிக்கிறேன். இது போன்ற கசப்பான ஏமாற்றங்களை நான் அனுபவிக்காமல் இருந்திருந்தால் இந்த மகிழ்ச்சியின் ஆழத்தை நான் அனுபவித்திருக்க முடியாது. எனது முதல் கணவரும் அவரது மனைவியும் ஒரு மாதத்தில் உயிர்த்தெழுப்பப்பட உள்ளனர். நானும் பிராங்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை தயார் செய்து வருகிறோம் என்று மில்லி கூறினாள். லெவ் நம்ப முடியாமல் மில்லியை பார்த்தான். கல்லான இருதயம் சதையாக மாற்றம் அடைதல். அவன் தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். அவனால் கற்பனை செய்ய முடியாத ஓர் அதிசயத்தக்க இருதய மாற்றத்தை கண்ணால் கண்டான். புலம்பலின் இருட்டு ஆனந்த களிப்பாக மாறியது. இந்த மாற்றங்கள் வெளிப்படையாக மேசியாவின் வல்லமையையே காட்டுகிறது என்ற ஓர் உணர்வினால் உணர்ச்சி வசப்பட்டு லெவ் திணறினான். நன்றி திருமதி மில்லி என்று கூறியவாறே லெவ் தனது கையை நீட்டினான். திரு லெவ் ஆரோன் என்று மில்லி அவனது கரங்களை பற்றி, நாங்கள் உங்களை சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் என்று கூறி அவனது கையை குலுக்கினாள். ரெபேக்காலின் ரகசியம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் அவனது சமையலறையில் இருந்த மேஜையின் குறுக்கே இருந்து ரெபேக்காலை உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஒரு மெழுகுவத்தியிலிருந்து வந்த ஒளி அவளது முகத்தை பிரகாசிக்க செய்தது. அவர்கள் எளிய இரவு உணவை முடித்துவிட்டிருந்தனர். மேலும் அன்றைய நாளின் நிகழ்வுகள் உற்சாகத்தை கொடுத்திருந்தன. அவர்களின் சொந்த மகன் ஆலன் கானாவுக்கு செல்கிறான். கணினிகள் அதிக அளவில் முன்னேற்றம் பெற்றுள்ளன. இன்னும் 3 ஆண்டுகளில் கணினிகளின் புதிய தொழில்நுட்பம் உலகம் முழுவதையும் சென்றடையும். லெவ்வால் திருமதி மில்லி மற்றும் அவளது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பற்றி பேசுவதை நிறுத்த முடியவில்லை. திருமதி மில்லி குறித்து எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் விரக்தியினால் தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொண்டாள். ஆனால் இப்போது அவளை பார், பழையவைகளிலிருந்து விடுபட்டு புது பொலிவுடன் ஒரு குழந்தையை வளர்க்கும் பெண்மணியாக இருக்கிறாள். கசப்புணர்வின் எவ்விதமான சுவடும் கூட அவளிடத்தில் இல்லை. என்னால் அதை நம்ப முடியவில்லை. அவளும் பிராங்கும் அவளது சுயநலமான கணவன் மற்றும் அவனது இரண்டாவது மனைவியின் உயிர்த்தெழுதலுக்காக உண்மையாகவே தயார் செய்து வருகின்றனர் என்று லெவ் கூறினான். திடீரென்று ரெபேக்கால் அழ ஆரம்பித்து விட்டாள். அதிர்ச்சியில் லெவ் ஒரு கணம் அமைதியாகிவிட்டான். தான் எதையும் கவனிக்காது பேசிக்கொண்டே இருந்ததை அப்போதுதான் உணர்ந்து ரெபேக்காலிடம் சென்று அவளது கைகளை பற்றி, ரெபேக்கால் என்ன ஆயிற்று என்று கேட்டான். தன்னுடைய கரங்களுக்கு மேல் இருந்த லெவ்வின் கரங்களையே ரெபேக்கால் பார்த்தபடி, என்னுடைய கடந்த காலம் பற்றிய ஒன்றை உங்களிடம் சொல்ல வேண்டும் லெவ் என்று மெல்லிய குரலில் கூறினாள். நீ என்னிடம் சொல்லலாம் ரெபேக்கால். நீ சொல்ல வேண்டியதை சொல்லும் வரை நான் பேசாமல் இருப்பேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என்று லெவ் கூற, ரெபேக்கால் தன் கண்ணீரின் ஊடே லேசாக சிரித்தாள். உங்களிடம் இதை சொல்வதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்று மதியம் மில்லியின் அனுபவங்களை கேட்ட பின்பாக நான் இந்த முடிவிற்கு வந்தேன். ரெபேக்கால் பெருமூச்செடுத்தாள். மேலும் லெவ்வின் கரங்களிலிருந்து தனது கரங்களை விலக்கிக் கொண்டாள். நான் பருவ வயதில் இருந்தபோது எனக்கு இருந்த ஒரு தொடர்பை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் கர்ப்பம் அடைந்து விட்டேன். பிறகு அந்த கருவை கலைத்து விட்டேன் என்று ரெபேக்கால் தேம்பி அழுதாள். அந்த குழந்தை உயிர்த்தெழுப்பப்படாது. ஏனென்றால் கரு வளர்ச்சியடைவதற்கு முன்னதாகவே நான் கலைத்து விட்டேன் என்று ரெபேக்கால் அழுகையினூடே பேச முயன்றாள். நான் கலைத்த அந்த கரு, நான் ஒருவேளை அதை அழிக்காமல் இருந்திருந்தால் அது ஜீவனோடு இருந்திருக்கும். மில்லி பிறப்பிலேயே கைவிடப்பட்ட குழந்தைக்கு ஆதரவளிக்கிறாள். ஆனால் நான் அழித்த அந்த கரு ஒருபோதும் ஜீவனை அடைய முடியாது என்று கூறி ரெபேக்கால்
அவளது முகத்தை கைகளால் மறைத்து கொண்டு மேலும் அழுதாள். அவளது அழுகை லெவ்வை பாதித்தது. தனது அன்புக்குரிய ரெபேக்காளை அமைதியாக பார்த்தான். அவளுக்கு ஆறுதல் அளிக்கும்படி சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று யோசிக்க முயன்றான். இவ்வளவு வருடங்கள் இதை உனது இதயத்தில் வைத்திருந்தது என்பது கண்டிப்பாக உனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் ரெபேக்காள். நீ சுதந்திரமாக இருக்க விரும்பும் பெண் என்று எனக்கு தெரியும். குறிப்பாக குழந்தை உயிர்த்தெழுப்பப்படாது என்பது இன்னும் கடினமாக இருக்கும் என்று என்னால் உணர முடிகிறது என்று லெவ் வருத்தத்துடன் கூறினான். ரெபேக்காள் தனது கைகளால் தனது கன்னங்களை துடைத்து கொண்டு லெவ்வை பார்த்தாள். உண்மையில் நான் ஒழுக்கக்கேடாக இருந்ததை நடைமுறையில் சுதந்திரமாக இருப்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஹார்மோன்கள் என்னை தூண்டிய போது நான் சோதனையில் விழுந்தேன். எனது ஒழுக்கக்கேடான நடத்தை இன்னும் பெரிய பாவத்திற்கு வழிவகுத்தது. அதற்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நான் விரும்புவதை பெறுவதற்கு சுதந்திரத்தை ஒரு சாக்காக பயன்படுத்தினேன். இறுதியில் அது மிகுந்த வலியை ஏற்படுத்தியது. மேலும் கரு முழுமையாக வளர்ச்சி அடைந்து பிறப்பதற்கு முன்பாக அதை அழித்தும் விட்டேன் என்றாள். லெவ் எழுந்து ரெபேக்காளுக்கு அருகாமையில் சென்றான். பின்பு அவளது கைகளை பற்றி தன்னிடமாக இழுத்து அவள் எழுவதற்கு உதவினான். அவன் அவளை சோஃபாவிற்கு அழைத்து சென்று அருகில் அமர்ந்தான். அமைதியான அம்மாலை வேளையில் அவளை அவனது தோளோடு அணைத்தான். உனக்கு தெரியும் ரெபேக்காள், நான் மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புரவாகிவிட்டேன். தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது மற்றும் மனம் திரும்புதல் எச்சரிக்கையை தருவதோடு ஒருவரை சுத்திகரிக்கும் முயற்சியையும் உண்டாக்குகிறது. அதைத்தான் உன் வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். லௌகீக துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குவதில்லை, ஆனால் ஊக்கமின்மையையும் வலியையுமே தருகின்றது என்று லெவ் ஆறுதலாக பேசினான். நீண்ட நேரம் கழித்து ரெபேக்காள் மீண்டும் பேசினாள். அவளது குரல் சோர்வாகவும் பலனின்றியும் இருந்தது. நான் கூறியவைகளை கேட்டதற்கு நன்றி லெவ். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அவள் தயக்கத்துடன் எனது அந்த கருவின் தந்தை ரூபன் மேயர் என்றாள். லெவ் பேச்சற்று இருந்தான். தழும்புகள் இருந்த சுவடே தெரியாத தன்னுடைய மென்மையான நெற்றியினை லெவ் தடவினான். இன்னும் வெளிப்படையாக வெளிப்படுத்த விரும்பாத தனது சொந்த ரகசியங்களின் அழுத்தத்தால் உண்டான பாரத்தினையும் உணர்ந்தான். ரூபனுடைய பழிவாங்கும் நினைவுகள் அவனின் மனதில் திரும்பியதால் ஏற்பட்ட பொறாமையினாலும் அவமானத்தினாலும் லெவ் கோபமடைந்தான். பின்பு பெரும் துக்கம் தன்னை மேற்கொள்வதை அவன் உணர்ந்தான். தனது வாழ்க்கையில் ரூபனின் தலையீட்டால் உண்டான இந்த புதிய நிகழ்வின் மீதான கோபத்துடன் ரெபேக்காளின் வருத்தத்தை எப்படி சரி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் ரெபேக்காளின் பக்கத்தில் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். பின்பு நான் வீட்டிற்கு செல்கிறேன் ரெபேக்காள், மிகவும் சோர்வாக உள்ளேன், என்னால் யோசிக்க முடியவில்லை என்று கூறி லெவ் வாசலுக்கு சென்று இரவின் இருளில் மறைந்தான். இதனைத் தொடர்ந்து வரும் 8வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.